வெளிநாட்டவர்களின் தமிழ் பணி. வெளிநாட்டவர்களின் தமிழ் பணியில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா இந்த ஆண்ட்ரிக் அடிகள். ஆண்ட்ரிக் அடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யார் இந்த ஆண்ட்ரிக் அடிகள்னா, தமிழகத்தினுடைய முதல் அச்சகமாக புனைக்காயல் அச்சகம் வந்து அழைக்கப்படும். இந்த புனைக்காயல் அச்சகத்தை நிறுவியவர் யாருன்னா இந்த ஆண்ட்ரிக் அடிகள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்திய மொழிகளிலே முதலில் அச்சேறிய நூல் வந்து தம்பிரான் வணக்கம். இந்த தம்பிரான் வணக்கம் நூலையும் வந்து என்னென்னா அச்சிட்டிருப்பார். ஆண்ட்ரிக் அடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ வளர்ச்சியும் தோற்றமும் என்பதை வந்து நம்ம பார்க்கணும். இந்தியாவுடைய கிறிஸ்துவ வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா புனித தாமஸ், புனித தோமையார், ஜெயின் தாமஸ் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய ஒரு புனித தாமஸ் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த புனித தாமஸ்னால் 12 சீடர்களின் ஒருவர், இயேசுடைய 12 சீடர்களின் ஒருவராக வந்து பார்க்கப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்த 1ஆம் நூற்றாண்டில் வந்து யார் யார் வந்தாங்கன்னா பெரிபுலஸ், பெலினி, அப்புறம் ரோம் நாட்டு மன்னரான அகஸ்டஸ், அவருடைய சமகாலத்தவனான டிராஃபோ ஆகியவரெலாம் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து இந்த 1ஆம் நூற்றாண்டில் வந்து யார் இருந்திருப்பார்னா சோழ மண்டலத்தில் வந்து கரிகாலன் வந்து இருந்திருப்பார். இந்த கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு மற்றும் 2ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பார். அது மட்டும் இல்லை, பாண்டிய மன்னர்களில் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடைய நம்பி, இளஞ்செட்டு சென்னி, பூதப்பாண்டியன் ஆகிய மன்னர்கள்லாம் வந்து என்னென்னா இந்த 1ஆம் நூற்றாண்டில் வந்து ஆண்டிருப்பாங்க. அப்போ இந்த புனித தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பான்சாண்டா நகர் கலிலியில் வந்து இந்த புனித தாமஸ் வந்து பிறக்கிறாரு. 2வது பாயிண்ட் பாருங்கள், இயேசுடைய இறப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த புனித தாமஸ் வந்து ஜெருசலேம், பெரிஷியா, எத்தியோப்பியா வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து சமய பணியாற்ற வந்து வராரு. 3வது பாயிண்ட் பாருங்கள், அவர் வந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிபி 52. முசிரிஸ் அப்படின்ற இடத்துல வந்து வந்து கப்பலில் வந்து இறங்குறாரு. இந்த முசிரிஸ்ன்ற நகரம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து இருக்குது. இந்த கேரளாவில் உள்ள முசிரிஸ்ன்ற நகரத்தை வந்து அப்போ கூட எப்படி அழைப்பாங்கன்னா கொடுங்கலூர், மலையங்கரா அப்படின்ற 2 பெயரில் வந்து அழைக்கப்படுறாங்க. அப்புறம் வந்ததுலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா கிரங்கனூர், மலப்பார் கடற்கரை பகுதியில் உள்ள கொல்லம், இந்த கிரங்கனூர் அப்படின்ற பகுதிகளெலாம் தேவாலயத்தை வந்து அமைக்கிறாரு. திக்கத்தக்க கேரளாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 7 தேவாலயங்களை வந்து இந்த புனித தாமஸ் வந்து நிறுவியிருக்காரு. இந்த 7 தேவாலயங்களை நிறுவிட்டு பின்பு வந்து திருப்பி வெளிநாட்டுக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கு பின்பு 4வது பாயிண்ட் பாருங்கள், கிபி 63 திருப்பி இந்தியா வந்து வராரு. இந்தியா வந்தவுடனே தமிழ்நாட்டுடைய முதல் தேவாலயமான திருவிதாங்கோடு அல்லது அறப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய அன்னை மேரிக்கு வந்து ஒரு தேவாலயம் வந்து அமைக்கிறாரு. இந்த திருவிதாங்கோடு அறப்பள்ளி வந்து எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு. அது வந்து மணி கிராமம் அப்படின்னு அழைக்கப்படும். இதான் பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய முதல் பழமையான தேவாலயமும் மற்றும் உலகில் பழமையான தேவாலயமாகவும் அழைக்கப்படுகிறது. யாருக்கு வந்து தேவாலயம் அமைப்பார்னா அன்னை மேரிக்கு வந்து அமைப்பார். 6வது பாயிண்ட் பாருங்கள், இந்த தேவாலயத்தை வந்து தோமையார் கோவில் அப்படின்றும் சேர மன்னர் உதயஞ்சேரலால் வந்து அழைக்கப்படுவார். இந்த சேரல் உதயஞ்சேரலாலும் இவருடைய சமகாலத்தவராக வந்து பார்க்கப்படுகிறது. 7வது பாயிண்ட் பாருங்கள், இந்த திருவிதாங்கோடு அறப்பள்ளியை வந்து தேவாலயம் அமைச்சிட்டு அப்படியே நேர சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சின்னமலை அப்படின்ற இடத்துல 13 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லை, பரங்கி மலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பார். கிபி 73 சாந்தம் கல்லறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்துருப்பார். அதாவது பரங்கி மலையில் வந்து ஒரு இந்து மன்னரால் வந்து இந்த சமயப்பணிக்கு எதிராக பணியாற்றியவருக்காக இந்த புனித தாமஸை வந்து கொண்டிருப்பாங்க. அவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா சாந்தோம் அப்படின்ற இடத்துல வந்து நிறுவப்படும். 8வது பாயிண்ட் பாருங்கள், இந்த புனித பார்த்தோமியூ அப்படின்பவர் பார்த்திங்கன்னா இவருடைய சமகாலத்தில் வந்து மும்பை பகுதியில் வந்து சமய பணியாற்றியிருப்பார். புனித பிரான்சிஸோட இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கிறிஸ்துவத்தோடைய வளர்ச்சி வந்து இல்லாமல் தான் இருந்திருக்கு. அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா புனித பிரான்சிஸ் 1542 தான் இந்தியாவுக்கு வராரு. அதிலேருந்து தான் வந்து இந்தியாவுடைய கிறிஸ்துவ வளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. இந்த புனித பிரான்சிஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டில் வந்து பிறக்கிறாரு.
அதாவது 1498 வந்து வாஸ்கோடா காமா வந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்து வழியை கண்டுபிடிக்கும் போது தான் இந்த புனித பிரான்சிஸும் அதன் வழியாக தான் வராரு. அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த வாஸ்கோடா காமா கடல் வழி வணிகத்தின் மூலமாக தான் இந்தியாவுடைய கிறிஸ்துவ வளர்ச்சி வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், போர்ச்சுகல் நாட்டில் வந்து பிறக்கிறாரு இந்த புனித பிரான்சிஸு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், லிஸ்பான்ஸ், இந்த போர்ச்சுகல் நாட்டோடைய துறைமுக நகரம் தான் இந்த லிஸ்பான்ஸ். இந்த நகரத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர முடியும். கோவா வந்து வந்திருப்பார். இந்த லிஸ்பான் நகர வழியாக தான் வாஸ்கோடா காமாவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். 1542 வராரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு, தமிழகத்தினுடைய மணப்பாடு அப்படின்ற கிராமம் வரைக்கும் வந்திருக்காரு. இந்தியாவுடைய தென் தமிழகம் மற்றும் கேரளாவுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து சமய பணி ஆட்டியிருக்காரு. திக்கத்தக்க இயேசுவுக்கு ஈக்குவலான ஒரு கடவுளாகவும் இவரை வந்து இன்றளவு வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து மிகப்பெரிய சர்ச் எழுப்பி இவரை வந்து வழங்கப்படுகிறது. இவருடைய புனித உடலானது இன்றும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்வைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், 1446 தான் என்ன பண்ணுங்கன்னா ஆண்ட்ரிக் அடிகள் வந்து கோவா வராரு. இவருடைய அறிவுறுத்தலின் பேர் தான், புனித பிரான்சிஸோடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் வந்து கற்றுக்கிறாரு. அடுத்து பாருங்கள், இந்தியாவுடைய கிறிஸ்துவம். இந்தியாவில் வந்து கிறிஸ்துவம் வந்து பார்த்திங்கன்னா 3வது பெரிய மதமாக பார்க்கப்படுது. இது எந்த கணக்கெடுப்புனா 2011 புள்ளி விவர கணக்கெடுப்புப்படி இந்த டேட்டா வந்து நம்ம சொல்லப்படுது. இந்து மதம் வந்து பார்த்திங்கன்னா 79.8% பேர் வந்து இருக்காங்க. இஸ்லாம் மதம் வந்து பார்த்திங்கன்னா 14.2% பேர் இருக்காங்க. கிறிஸ்துவ மதம் பார்த்திங்கன்னா 2.3% பேர் இருக்காங்க. திக்கத்தக்க வந்து பார்த்திங்கன்னா 2.60 கோடி, அதாவது 2,60,00,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2011 டேட்டாப்படி வந்து கிறிஸ்துவ மதத்தில் வந்து இருந்திருக்காங்க. இந்த கிறிஸ்துவ மதத்தோடைய முக்கியமான 3 சமூகங்களை வந்து பாருங்கள். பழங்குடி, ஜெயின், தாமஸ் கிறிஸ்துவர்கள். இவங்க யாருன்னா கேரளா பகுதியில் வந்து இருக்காங்க. இந்த ஜெயின் தாமஸ் கிறிஸ்துவர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாங்க. தாமஸ் கிறிஸ்தவர்கள் அல்லது தோமையார் வழி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், லத்தீன் கிறிஸ்துவர்கள். இவங்க தான் யாருன்னா அந்த கத்தோலிக் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த அன்னை மேரிக்கு வந்து சிலை வழிபாடு இது பண்ணி அமைத்து வழிபடுவர்கள் அந்த லத்தீன் கிறிஸ்துவர்கள் அல்லது கத்தோலிக் கிறிஸ்துவர்கள் அழைக்கப்படுவார்கள். மூன்றாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் அல்லது சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். அடுத்து பாருங்கள், ஆண்ட்ரிக் அடிகள். இந்த ஆண்ட்ரிக் அடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரிக்ஸ் மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் பாதிரியார் என்றெல்லாம் அழைக்கப்படுவார். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், 1520 போர்ச்சுகல் நாட்டினுடைய விலவிகோசா நகரில் வந்து பிறக்கிறாரு. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், 17/9/1546 வந்து கோவா வந்து வராரு. கோவா வந்து வருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் நாட்டுடைய தலைநகரான லிஸ்பான் துறைமுகத்திலிருந்து தான் இவர் வந்து வர முடியும். கோவாவில் வந்து யார் இருக்காங்கன்னா புனித பிரான்சிஸ் வந்து சமய பணியாற்றுவார். இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ் வந்து கற்றுக்கிடுவார். தமிழ் கற்றுக்கிட்டு சில காலம் வந்து கோவாவிலேயே பணியாற்றுவார். அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட் பாருங்கள், கிரிமினாலி அப்படின்ற தலைமை குரு வந்து தூத்துக்குடியில் வந்து சமய பணிகள் ஆற்றியிருப்பார். அவர் வந்து இறந்திருப்பார். அவருடைய இறப்புக்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து அந்த இடத்துக்கு மாற்றப்படுவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா புனைக்காயல் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து சமய பணி ஆற்றுவார். ஏன் வந்து புனைக்காயல் அப்படின்ற இடத்துல வந்து கிறிஸ்துவ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த பகுதியில் வந்து அந்த காலகட்டங்களில் முஸ்லீமுடைய படையெடுப்புக்கு எதிராக வந்து போர்ச்சுகீசிய படை வந்து அந்த கிராமத்தை வந்து பாதுகாத்து கொடுத்துருப்பாங்க. அதன் பேரில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து மாறியிருப்பாங்க. 5வது பாயிண்ட் பாருங்கள், 1550 பரதவர்களின் உதவியுடன் மருத்துவமனையை வந்து இந்த ஆண்ட்ரிக் அடிகள் வந்து அமைச்சிருப்பார். யார் இந்த பரதவர்கள்னால் புனைக்காயலில் இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் தான் இந்த பரதவர்கள். அவர்களின் உதவியுடன் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையை அமைச்சிருப்பார், கல்வி நிறுவனங்கள்லாம் அமைச்சிருப்பார். 6வது பாயிண்ட் பாருங்கள், 1567 தமிழ் கல்லூரி ஒன்று வந்து நிறுவியிருப்பார். இந்த தமிழ் கல்லூரி நிறுவி அதோடைய இயக்குனராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார். 7வது பாயிண்ட் பாருங்கள், 1575 கோவா பணிமாறுதல்
ஒரு சில காலம் வந்து இவர் வந்து கோவா வந்து பணிமாறுதல் வந்து கிடச்சிருக்கும். இந்த கோவா பணிமாறுதலின் போது தான் அச்சகம் வந்து இந்தியாவில் வந்து வர தொடங்கியிருக்கும். அப்போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1577 காலகட்டங்களில் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூலை வந்து கோவாவில் வந்து அச்சிட்ருப்பார். அதோடைய அச்சு வந்து சரியாக வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்காரு. அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் அச்சகம் 1578 அந்த தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூலை வந்து வெற்றிகரமாக வந்து அச்சிட்ருப்பார். 8வது பாயிண்ட் பாருங்கள், மீண்டும் வந்து புனைக்காயலுக்கே வந்திருப்பார். 1587 வந்து புனைக்காயலில் வந்து அச்சகம் வந்து நிறுவியிருப்பார். அச்சகம் நிறுவி தமிழகத்தினுடைய முதல் அச்சகமாக வந்து இந்த புனைக்காயல் அச்சகம் வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடியார் வரலாறு அப்படின்ற நூலை வந்து 670 பக்கங்கள் கொண்ட நூலாக வந்து இருக்கும். அதை வந்து வெளியிட்டிருப்பார். 9வது பாயிண்ட் பாருங்கள், 6/2/1600 80 வயசில் வந்து இவர் வந்து என்னென்னா காலமாயிருப்பார். இவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பனிமாயை மாதா கோவிலில் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆன்றிக்கடிகள் வந்து பார்த்திங்கன்னா தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூலை வந்து முதலாக இந்திய மொழிகளிலே முதலில் அச்சேறிய மொழி தமிழ். அந்த தமிழ் முதல் நூலான தம்பிரான் வணக்கத்தை வந்து அச்சிட்ருப்பார். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தமிழ் அச்சின் முன்னோடி, தமிழ் அச்சின் தந்தை என்றெல்லாம் ஆண்டிக்கடிகள் வந்து அழைக்கப்படுவார். ஆனால் தமிழ் அச்சின் தந்தை வந்து யாருன்னா சீகன்பாபும் அழைக்கப்படுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து தமிழ் நூல்களை பூரா அச்சிட்ருப்பார். 1575 வந்து பார்த்திங்கன்னா புனைக்காயல் அப்படின்ற இடத்துல வந்து இருந்து கோவாவுக்கு வந்து இடமாற்றம் பெற்றிருப்பார். அப்புறம் தான் அந்த தம்பிரான் வணக்கத்தை வந்து அச்சிட்ருப்பார். இந்த தம்பிரான் வணக்கத்தோடைய ஃபுல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட் பாருங்கள், இந்த டாக்ட்ரைன் கிறிஸ்டின் ஆர் தம்பிரான் வணக்கம் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த தம்பிரான் வணக்கத்தோடைய மூல நூல் வந்து பார்த்திங்கன்னா 1539 லத்தீன் மொழியிலிருந்து போர்ச்சுகீசிய மொழிக்கு மொழியாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு தான் என்னென்னா 1578 தான் போர்ச்சுகீசியத்திலிருந்து தமிழ் மொழியாக்கம் வந்து இந்த ஆண்டிக்கடிகள் வந்து பண்ணியிருப்பார். 4வது பாயிண்ட் பாருங்கள், 1556 தான் முதல் அச்சுக்கூடம் வந்து கோவாவில் வந்து கத்தோலிக் கிறிஸ்துவர்களாக வந்து நிறுவப்பட்டிருக்கும். இந்த அச்சகத்துக்கு தேவையான காகிதம் வந்து பார்த்திங்கன்னா சீன வணிகத்திலிருந்து கிடச்சிருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் 1578 வந்து தம்பிரான் வணக்க நூல் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டிக்கடிகள் வந்து கோவாவுக்கு வந்து பணிமாறுதல் பண்ணியிருப்பார். 1577 வந்து கோவாவில் அச்சிடப்பட்டது வந்து ஒரு திருப்திகரமான நூலாக வந்து இருக்காது. அப்புறம் 1578 அக்டோபர் 20 கொல்லம் அச்சகத்தில் வந்து அச்சிடப்பட்ட நூல் தான் வந்து ஒரு திருப்தியான நூலாக வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த கொல்லம் அச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து கொல்லம் பீட்டர் இறையியல் கல்லூரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி அந்த தம்பிரான் வணக்க நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது பாயிண்ட் பாருங்கள், பிரார்த்தனை பாடல்களும் வினா விடை முறையில் அமைந்த மதம் கற்பிக்கும் வழிமுறைகள்லாம் அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கும். 8வது பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் அச்சிடப்பட்ட மொழிகளிலே முதல் நூல் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூலும் தமிழ் என்ற மொழியும் நமக்கு வந்து பெருமை சேர்க்கிறது. 9வது பாயிண்ட் பாருங்கள், இதோடைய முகப்பு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா த டாக்ட்ரைன் கிறிஸ்டினம் அண்ட் லிங்குவா மலபார் தமிழ் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கும். 10வது பாயிண்ட் பாருங்கள், இதோடைய நடுப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ திரித்துவ தேவர் அவர்கள் வந்து இது ஒரு மரத்தை செதுக்குவது போன்ற ஒரு ஓவியம் வந்து பதிக்கப்பட்டு இருக்கும். 12வது பாயிண்ட் பாருங்கள், 16 பக்கம் கொண்ட நூல் தான் அந்த தம்பிரான் வணக்கம். இதோடைய நீளம் அகலம்னு பார்த்திங்கன்னா 10x14 சென்டிமீட்டர் கொண்டது. 13வது பாயிண்ட் பாருங்கள், இதோடைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிகள் இடப்படாமல் இருக்கும், சொற்கள் பிரிக்கப்படாமலும் இருக்கும். 14வது பாயிண்ட் பாருங்கள், இதோடைய ஒரு பிரதி வந்து பார்த்திங்கன்னா 1951 அமெரிக்காவில் உள்ள ஹவார்டு பல்கலைக்கழக நூலகத்தில் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த நூலகம் பேர் பார்த்திங்கன்னா ஹண்டன் லைப்ரரி அப்படின்னு அழைக்கப்படும். ஆண்ட்ரிக்கடிகளுடைய பிற நூல்களை வந்து பார்க்கலாம். திக்கத்தக்க ஆண்ட்ரிக்கடிகள் வந்து மொத்தம் ஒரு 4 நூல் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்பிரான் வணக்கம் 1578. இந்த தம்பிரான் வணக்கத்தை வந்து யார் எழுதியிருப்பார்னா மார்க்கோனி செரிசி அப்படின்றவருடைய மொழிபெயர்ப்பு நூல் தான் இந்த தம்பிரான் வணக்கம். இந்த நூல் எழுதுறதுக்கு வந்து பீட்டர் மனுவல் அப்படின்பவர் வந்து இந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து
ஆண்டிக்கடிகளுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள், அதே ஆண்டு 1578 கோம்பெரிஷியனா வணக்கம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். 1579 அதுக்கு அடுத்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானி வணக்கம் அப்படின்ற நூலையும் வந்து எழுதியிருப்பார், எழுதி அச்சிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், 1586 அடியார் வரலாறு இந்த ப்ளோஸ்டாங்க்சரம் அப்படின்ற அழைக்கக்கூடிய நூல் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் அச்சகமான புனைக்காயல் அச்சகத்திலிருந்து அச்சிடப்பட்டிருக்கும். அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் டி நெவிலி உரைநடை நூல்களின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நெவிலியை பற்றி தான் அடுத்த பாட்டில் வந்து பார்க்க போகிறோம்.